அத்தியாயம் 24. இந்தாப்பா விக்கிராந்த் பிரசாதம். மற்ற நாட்களைப் போல் கிண்டலாக எதுவும் சொல்லாமல் ராஜம் கொடுத்த கிண்ணத்தை கையில் வாங்கிக் கொண்ட விக்கிராந்த், என்னம்மா இன்னைக்கு விசேஷம்? காலையிலேயே கோவில் பக்கம் போயிருக்கீங்க என வினவினான். இப்போ தெரிஞ்சு என்ன செய்ய போற கும்பகர்ணா? எப்போ பாரு சனி ஞாயிறுன்னா நல்லா குரட்டை விட்டு தூங்க வேண்டியது என்றாள் வர்ஷா கேலியாக. சும்மா இரு வர்ஷா, பாவம் அவனே இந்த ஒரு நாள் தான் தூங்குறான். ஹக்கும், நான் ஒன்னு சொல்லவா அம்மா, நீங்க தான் செல்லம் கொடுத்து இந்த துறையை கெடுத்து குட்டிசுவராக்கி வச்சிருக்கீங்க. ஆனாலும் அண்ணா, இப்போவே தூங்கிக்கோ, கல்யாணமான அப்புறம் உனக்கு கூஜா தூக்கவே நேரம் இருக்காது, தூக்கமாவது மண்ணாவது. வர்ஷா திருமணம் பற்றி பேசவும் விக்கிராந்தின் பார்வை தானாக சற்று தள்ளி நின்றிருந்த பிரியாவின் பக்கம் சென்றது. அவள் இங்கே நடந்த பேச்சை கவனித்ததாக தெரியவில்லை. மிக மும்முரமாக எதையோ பார்த்துக் கொண்டிருந்தாள். தானாக ஆர்வம் எழ வர்ஷாவிற்கு பதில் சொல்லாமல் பிரியாவின் அருகில் சென்றான் விக்கிராந்த். புதினா நிறைய இருக்கு, நான் புதினா சட்னி ரெடி செய்துட்டு கூப்பிடுறேன், எல்லோரும் சாப்பிடவாங்க என்ற ராஜமோ அங்கே நடப்பது எதையும் கண்டு கொள்ளாமல் பேப்பரில் தன்னை மறந்திருந்த கணபதியோ அவனை கவனிக்கவில்லை. ஆனால் வர்ஷாவின் கூர்மையான விழிகள் விக்கிராந்த் ஆர்வத்துடன் பிரியாவை பார்ப்பதை கவனிக்க தவறவில்லை. அவளின் முகத்தில் யோசனை படர்ந்தது. விக்கிராந்த் அது எதை பற்றியும் கவலைப்படாமல் பிரியா எதை அப்படி ஆர்வத்துடன் பார்க்கிறாள் என்பதை மட்டும் தெரிந்து கொள்வதில் முழு கவனத்தையும் வைத்திருந்தான். என்ன அப்படி பார்க்கிறீங்க பிரியா? திடீரென்று விக்கிராந்தின் குரல் வெகு அருகே கேட்கவும் ஆச்சரியத்துடன் திடுக்கிட்டு திரும்பிய பிரியா உடனடியாக தன்னை சுதாரித்துக் கொண்டு, ஒண்ணுமில்லை, இங்கே எறும்பு அழகா சாரையா போகுது பாருங்களேன், அதைத்தான் பார்த்துட்டு இருந்தேன் என்றாள். அதை சொல்லிவிட்டு அவள் மீண்டும் முன்பு பார்த்து கொண்டிருந்த பக்கமே பார்த்தாள். ஆனால் விக்கிராந்த் அந்த பக்கம் பார்க்க அவசரப்படவில்லை. பிரியாவின் அந்த ஒரு வினாடிக்கும் குறைவான திகைப்பு பிளஸ் ஆச்சரியம் கலந்த பார்வை அவனின் மனதில் மயிலிறகாய் வருடிப்போனது. அவள் சட்டென்று தன்னை சுதாரித்துக் கொண்ட விதம் அவனுக்கு வியப்பையும் கொடுத்தது. ஒரு சில வினாடிகளுக்குப் பிறகே பிரியா சுட்டிக் காண்பித்த திசையில் பார்த்தவனுக்கு அங்கே புதிதாக எதுவும் தெரியவில்லை. ஒரு சில எறும்புகள் எங்கிருந்தோ உணவை சுமந்து சென்று கொண்டிருந்தன. மற்ற நேரமாக இருந்தால் அவன் ஒரே நொடியில் அந்த எறும்புகளை கையினால் நசுக்கியிருப்பான். இப்போது பிரியா அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கவே அதை செய்யாமல் அவளிடம், ஏன் பிரியா, இந்த எறும்பு நாய் குட்டி எல்லாம் விட்டுட்டு சக மனுஷ ஜீவன்களையும் பார்க்கலாம்ல என்றான் பேச்சு கொடுக்கும் தோரணையில். பிரியா அவன் பக்கம் பார்க்கவில்லை. ஆனால் மனுஷங்களை பார்த்து என்ன செய்றது? அந்த ஜீவன்கள் தானே இந்த வாயில்லா ஜீவன்களை எல்லாம் கொடுமைப்படுத்துறது என்றாள். பரவாயில்லையே, இவ்வளவு பெரிய பதில் சொல்லிவிட்டாளே என மனதினுள் குதூகலமானான் விக்கிராந்த். அதனால் பேச்சை அத்தோடு நிறுத்தாமல், அப்படியா சொல்றீங்க? எங்கே உங்க கையை அந்த எறும்புங்க லைனுக்கு நடுவில் வைங்க பார்ப்போம். அப்புறம் தெரியும் யாரு வாயில்லா ஜீவன்னு என்றான். பிரியா திரும்பி அவனை நேராக ஒரு பார்வை பார்த்தாள். அந்த பார்வை முறைப்பாக இல்லை, கோபமும் தெரியவில்லை. மற்றபடி அதன் பொருள் என்ன என்று விக்கிராந்திற்கு புரியவில்லை. அதனால் என்ன என அவளிடமே வினவினான். எறும்பு கடிக்கிறது தற்காப்புக்காக. தெரியாம நாம கையை வச்சு அது கடிச்சா கூட அதை தப்பு சொல்ல முடியாது. அதுங்க சைஸுக்கு மான்ஸ்டர் போல இருக்க, நாம தெரிஞ்சே கை வச்சுட்டு அது கடிக்குதுன்னு கம்ப்ளைண்ட் செய்தா எப்படி? ரொம்பவே தப்புதான். தெரியாம சொல்லிட்டேங்க டீச்சர். மனுஷங்களை தவிர மத்த ஜீவன்கள் எல்லாம் எத்தனை கொடுமையானதாக இருந்தாலும் கூட சும்மா யாரையும் துன்புறுத்துறது இல்லைங்க. அதெல்லாம் மனுஷங்களுக்கு மட்டுமே இருக்கும் ஸ்பெஷல் குணநலன். பிரியா எங்கேயோ பார்த்துக்கொண்டு அதை சொன்ன விதம் அவனை அசைத்தது. அவளை அப்படியே விட்டுவிட மனம் வராமல், அப்படியா என்ன? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பேப்பரில் படிச்சேன். ஜூல இருந்த 2 புலிங்க டெரிட்டரி பிரச்சனையில் ஒன்னு அடிச்சிட்டு அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு. பிரியா மீண்டும் விக்கிராந்த் பக்கம் திரும்பி பார்த்தாள். இந்த முறை சற்றே முறைப்பது போல பார்த்தாள். என்ன பிரியா முறைக்கிறீங்க? நான் வேணா பேப்பரை எடுத்துக்காட்டவா? வேண்டாங்க, அதுங்க ஜூல இருந்துச்சுன்னு சொன்னீங்களே, மனுஷங்க காத்து அதுக்கும் வீசி இருக்கும். ஹுஹும் இல்லைங்க, நான் என்ன நினைக்கிறேன்னா, மனுஷங்க இந்த அனிமல்ஸ் எல்லாம் ஸ்டடி செய்றேன் பேர்வழின்னு கிளம்பினதுல அதுங்களோட குணம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கும் வந்துருச்சுன்னு. பிரியா மீண்டும் அவனை ஒரு பார்வை பார்த்தாள். என்ன பார்க்கிறீங்க? எங்கேயும் எதிலேயும் நல்லதையும் பார்க்கலாம் பிரியா. எப்படி சிங்கம் புலி கரடில எல்லாம் நல்லது பார்க்கிறீங்களோ அதே போல மனுஷங்களேயும் நல்லவங்க இருக்கத்தான் செய்றாங்க. இப்போ என்னை பாருங்க, நான் ரொம்ப நல்லவன். பிரியாவின் இதழ்களில் அவளையும் அறியாமல் மெல்லிய புன்னகை கீற்றாக தோன்றியது. டிஃபன் ரெடி, எல்லோரும் சாப்பிடவாங்க. ராஜமின் குரல் சமையலறையிலிருந்து ஒலித்தது. பிரியா, சாப்பிட போகலாம் வாங்க. டேய் விக்கி, நீயும் வா என்றாள் வர்ஷா. பிரியாவின் அந்த மெல்லிய புன்னகையில் லயித்திருந்த விக்கிராந்த் தங்கையின் குரலில் இயல்புக்கு திரும்பி, என்ன கொழுப்பா? இப்படி டேய் போட்டு பேசாதேன்னு உன் கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்றான். தெரியும்,
ஒரு ஆசைக்கு கூப்பிட்டேன் என்றாள் வர்ஷா. நல்ல ஆசைதான் உனக்கு. பின்னே என்னண்ணா, உன் ஆளு இப்போவே என்ன கண்டிஷனோ போடுறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என்ன, நீயே ஆசைப்பட்டாலும் இப்படி எல்லாம் நான் கூப்பிட முடியாதே. அதுக்காகத்தான் இப்போவே ஆசை தீர கூப்பிட்டுக்கிறேன். ஏன் வர்ஷா, ஆளு அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க? அண்ணின்னு சொல்லுங்க என்றாள் பிரியா. வர்ஷாவிற்கு பதில் சொல்ல வாயை திறந்த விக்ராந்த் அதை விடுத்து பிரியாவை ஒரு பார்வை பார்த்தான். இதையும் தவறாமல் மனதுக்குள் நோட் செய்து கொண்ட வர்ஷா, அவனை விடுங்க பிரியா. வாங்க, அம்மா புதினா சட்னி செய்திருக்கேன்னு சொன்னாங்க. சீக்கிரம் போனால்தான் தேங்காய் சட்னி கிடைக்கும். இல்லன்னா இவங்க 2 பேரும் தேங்காய் சட்னி காலி செஞ்சுட்டு புதினா சட்னியை நம்ம தலையில் கட்டிடுவாங்க என்றாள். புதினா சட்னியா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. நீங்க ரொம்ப பேட் கேர்ள் பிரியா. இதுவரைக்கும் அதை ஒரு ஃபேவரைட் டிஷ்னு யாரும் என்கிட்டே சொன்னதே இல்லை. ஹெல்தி பொருட்கள் எல்லாம் எப்போதுமே நம்ம ஃபேவரட் லிஸ்ட்ல இருக்காது. இருவரும் டைனிங் டேபிள் அருகே வந்திருந்ததால் பரிமாற அனைத்தையும் எடுத்து தயார் செய்து கொண்டிருந்த ராஜாமின் காதிலும் மகள் சொன்னது கேட்டது. நல்ல டாக்டர் தான் நீ. நீ எப்படி இருந்தா பிரியாவும் அப்படியே தான் இருக்கணுமா? சீக்கிரம் எல்லோரும் சுறுசுறுப்பா சாப்பிடுங்க. அப்போதான் மத்த வேலையெல்லாம் டைமுக்கு முடியும். கிளம்ப சரியா இருக்கும் என்று ராஜம் சொல்லி முடித்தபோது விக்கிராந்தும் கணபதியும் கூட அங்கே வந்திருந்தார்கள். அம்மா சொன்ன செய்தியை கேட்டு முகத்தை சுளித்த விக்கிராந்த், இன்னைக்கு கிளம்பிதான் ஆகணுமா அம்மா? இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாமே என்றான் கொஞ்சலாக. இருக்கலாம் விக்கி, ஆனால் வர்ஷா படிப்பு என்ன ஆறது? அவ டிகிரி வாங்கின புறம் எவ்வளவு நாள் வேணா வந்து தங்குறேன். அம்மாவும் மகனும் செல்லம் கொஞ்சிக் கொள்வதைப் பார்த்து தலையில் போலியாக அடித்துக் கொண்ட வர்ஷா, கனவுதான் அம்மா. அப்போ எல்லாம் இவன் எங்கே இருந்து உங்களை கூப்பிடப் போறான்? நான் கூப்பிட்டாதான் உண்டு. எனக்கு எப்படியும் சீக்கிரமே சென்னையில வேலை கிடைச்சிடும். என்னோட இருங்க என்றாள். முதல்ல வேலை கிடைக்கட்டும், அப்புறம் அதை பத்தி எல்லாம் யோசிப்போம். சும்மா சும்மா அண்ணா கிட்ட இப்படி பேசாதே. கல்யாணம்னு சொன்னாலே கூடுதல் பொறுப்புகள், விட்டு கொடுத்து நடந்துக்கிறதுன்னு எல்லாம் சேர்த்துதான் வரும். இதெல்லாம் எல்லா வீட்டிலேயும் நடக்கிறது தான் என்றாள் ராஜம்.